ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். என்ன தான் செஞ்சாலும் உங்களுக்கு உடல் எடை குறையவே இல்லையா? அப்போ பீட்ரூட் ஜூஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பீட்ரூட் ஜூஸை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களோட உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை சரியான அளவு பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம். இதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பீட்ரூட் ஜூஸ் நல்ல தீர்வு கொடுக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுலையும் பீட்ரூட் ஜூஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சோர்வு, பலவீனம் இதெல்லாம் சரி செய்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பொதுவாக பொட்டாசியத்தோட அளவு குறையிறப்ப நம்ம உடம்புல சோர்வு, பலவீனம், தசைப்பிடிப்பு இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். பீட்ரூட் ஜூஸில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால நம்ம பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறப்ப இந்த சோர்வு, பலவீனம், தசைப்பிடிப்பு பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். வயதானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்கிறதுனால வயதானவங்களும் குழந்தைகளும் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 முறையாவது பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறப்ப அது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நரம்புகள், தசைகளோட செயலாக்கத்துக்கு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸில் பொட்டாசியம் சத்து நிறையவே இருக்குது. இந்த சத்து இருக்குல்ல, இது நரம்புகள், தசைகளோட செயலாக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரிப்பு, எரிச்சல் குணமாகிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடலில் எரிச்சல், அரிப்பு இதெல்லாம் வந்துருச்சுன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டை அரைச்சி எந்த இடத்துல எரிச்சல், அரிப்பெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல தடவுனீங்கன்னா இதெல்லாம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வர்றதன் மூலமாக சொறி, பொடுகு, ஆறாத புண்கள் எல்லாம் சரியாகும். சிறுநீரகத்தை சுத்திகரிக்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸோட வெள்ளரி ஜூஸ் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா சிறுநீரகங்கள், பித்தப்பையெல்லாம் சுத்திகரிக்கப்படுது. செரிமான சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பீட்ரூட் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். என்ன தான் சாப்பிட்டாலும் உங்களுக்கு செரிமானமே ஆகலையா? அப்போ பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப அது அஜீரணத்தை நீக்கி செரிமான சக்தியை அதிகரிக்கும். இந்த வீடியோவில் தினமும் 1/2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பீட்ரூட் ஜூஸ் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இனி பீட்ரூட் ஜூஸை மிஸ் பண்ணாமல் குடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.